அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். சாதாரணமாக யானை இருக்கிற உருவப்படங்களை எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஆனால் இப்படி வலது காலை தூக்கி இருக்கிற படத்தில் அப்படி என்ன விசேஷம்? இந்த மாதிரி வலது காலை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி யானையோட உருவப்படமோ ஃபோட்டோவோ கிடச்சிதுன்னா மறந்துடாமல் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி மாட்டி வைங்க, அல்லது நம்ம வீட்டு வாசலை பார்த்த மாதிரி மாட்டி வைங்க. இந்த மாதிரி மாட்டும்போது வீட்டுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், செல்வ வளத்தையும் கூட்டும். காசு பணம் எப்பயுமே நம்ம கையில் தங்கி இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இனம் புரியாத ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தை வீட்டை பார்த்த மாதிரி மாட்டி வச்சோன்னா அதிர்ஷ்டம் ஏற்படும். அதுவே நம்ம வீட்டு வாசலை பார்த்த மாதிரி மாட்டினா நம்ம எதிரிகள், தீய சக்திகள், கண் திருஷ்டிகள் இவையெல்லாம் நம்மளை அண்டவே அண்டாது. முக்கியமாக யானை வலது காலை தூக்கி இருக்கிற படம் மட்டும்தான் மாட்டணும். யானையோட இடது காலை தூக்கி இருக்கிற படத்தை மாட்டவே கூடாது. யானையோட வலது கால் தூக்கி இருந்தால் நம்மளோட வளர்ச்சியை குறிக்கும். யானையோட இடது கால் தூக்கி இருந்தால் நம்ம அழிவை குறிக்கிறதா ஆயிடும். அதனால் யானையோட வலது கால் தூக்கி இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை எங்கே பார்த்தாலும் மறந்துடாமல் வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலை பார்த்து மாட்டுங்க. தாய்லாந்து, மியான்மார், கேரளா போன்ற இடங்கள்லாம் சொர்க்க பூமியாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. அதனால் யானையோட வலது கால் தூக்கி இருக்கிற மாதிரி படத்தை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.